இப்போ NAT ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்கேட் ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கு, ரைட்? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் 1, இது லேப்டாப் 2, நிறையா ரவுட்டர்ஸ் கனெக்ட் பண்ணலாம் ஃப்ரெஷ்கேட் ரவுட்டரில், ஓகேவா? லேப்டாப் 3. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், கரெக்ட்? இந்த ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர்லாம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். Let's assume this network address is இது வந்து 192.168.1.5. ஸோ 1.0 நெட்வொர்க் இது, ரைட்டா? இதில் ஃப்ரெஷ்கேட் ரவுட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் வீடு வந்து சென்னையில் இருக்குது. சென்னையில் நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்க, பிஎஸ்என்எல் ரவுட்டர் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த லேப்டாப்புக்குமே இதே ஐபி கிடைக்கலாம், 192.168.1.5 கிடைக்கலாம். ஸோ இந்த ப்ரைவேட் ஐபிஸ்லாம் ஒரு எல்லா லேண்ட்லையும் நீ ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இன்டர்நெட்டுக்கு போனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 2 பேருமே அமேசான் சர்வருக்கு பிங் இது பண்ணுறாங்கன்னா, ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா ரிப்ளை வரும்போது பிரச்சனையாகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, இந்த ரவுட்டர்லேருந்து பேக்கெட் வெளியே போகும்போது இந்த ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸில், ரைட்டு? அந்த பப்ளிக் ஐபி இருந்தால் தான் இன்டர்நெட்டில் ரவுட் ஆக முடியும் பேக்கெட். ப்ரைவேட் ஐபி இன்டர்நெட்டில் ரவுட் ஆகாது. ரவுட்டர்ஸ்க்குலாம் ரவுட்டிங் டேபிளில் என்ட்ரிஸ் இருக்காது. பப்ளிக் ஐபி பப்ளிக் நெட்வொர்க்கு தான் என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த பேக்கெட் இங்கேருந்து வெளியே போகும்போது என்ன பண்ணணும்னா, இந்த சோர்ஸ் அட்ரஸ் இதுதான் இருக்கும். இந்த சோர்ஸ் அட்ரஸை இந்த இன்டர்ஃபேஸ் அட்ரஸாக மாற்றிடுவோம். லெட்ஸ் அஸ்யூம் த இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் இஸ் 10.1.2.5ன்னு வச்சுப்போம், ஓகே? இதுக்கு இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் வேறு எதாவது இருக்கலாம், 10.1.5.5ன்னு இருக்கலாம். இது வேறு ஒரு இன்டர்ஃபேஸ் அட்ரஸ், ஓகே? இப்போ பேக்கெட் வெளியே போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, சோர்ஸ் ஐபி இந்த ஐபியை இந்த ஐபியாக மாற்றிடுவோம், சோர்ஸ் போர்ட்டையும் மாற்றிடுவோம், மாற்றி வெளியே அனுப்பிச்சிடுவோம். வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் திருப்பி ரிப்ளை வருதுல்ல, ரிப்ளை வந்தவனும் இங்கே வந்து என்ன பண்ணோம், இங்கே வந்து திருப்பி ரிப்ளை எங்கே வரும், இந்த பப்ளிக் ஐபிக்கு தான் ரிப்ளை வரும், ஓகே? அப்போ நம்ம கரஸ்பாண்டிங் சிஸ்டத்துக்கு அந்த பேக்கெட் அனுப்பணும் திருப்பி, ரைட்? ஆனால் இங்கே இருந்தும் பேக்கெட் வெளியே போயிருக்கும். இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா 1.6 வச்சுப்போம். இங்கேருந்தும் அமேசான் இருந்தவங்க பேக்கெட் அனுப்பிச்சிருப்போம். ஆனால் ரிப்ளை வரும்போது இது 1.5க்கு வருதோ 1.6க்கு வருதோ எல்லாமே இந்த ஐபிக்கு தான் வரும். இதிலிருந்து நம்ம பேக்கெட்டை இதுக்கு அனுப்புறதா இல்லை இந்த இதுக்கு அனுப்புறதான்னு எப்படி தெரியும்? அப்போ என்ன இன்ஃபர்மேஷன் இங்கே ஸ்டோர் பண்ணுறது, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு பேக்கெட் வெளியே போகும்போது 5 டேபிள் இருக்குங்கல்ல, சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, சோர்ஸ் போர்ட்டு, டெஸ்டினேஷன் போர்ட்டு, ப்ரோட்டோகாலு, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிடணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன NAT ஐபி, அப்புறம் NAT போர்ட்டு, இங்கே வெளியே போகும்போது சோர்ஸ் போர்ட்டையும் மாற்றிடுவோம், கரெக்டாக? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதான் என்ட்ரி 1. வெளியே போகும்போது இதை மாற்றிட்டோம், இங்கே போட்டுட்டோம். இப்போ இது சோர்ஸ் ஐபி என்ன இருக்கும், 1.5 இருக்கும். டெஸ்டினேஷன் ஐபி என்ன இருக்கும், அமேசான் சர்வர் இருக்கும். சோர்ஸ் போர்ட்டு இது இங்கேருந்து வந்த போர்ட்டு, இது இந்த போட்டு ஒரு 100ன்னு வச்சுப்போம். 100 இல்லை 5000 வச்சுப்போம். ஏன்னா 100 வந்து ஸ்டாண்டர்ட் போட்டு 5000. டெஸ்டினேஷன் போட்டு அமேசானோட போட்டு, நீ அமேசானுக்கு இப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா 443 இருக்கும் HTTPSனா, ப்ரோட்டோகால் வந்து TCPன்னு இருக்கும், ஓகேவா? NAT ஐபி நம்ம ஐபி 10.1.1.5. NAT போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்காக இங்கே ஜென்ரேட் பண்ணுவோம், ரேண்டமைஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் இட் இஸ் 10,005, ரைட்டா? இது மாதிரி ஒரு என்ட்ரியை இங்கே கிரியேட் பண்ணிட்டோம், ரைட்? இப்போ அடுத்து 1.6லேருந்து திருப்பி அமேசானுக்கு ரிக்வஸ்ட் போகுது. அப்போ என்ன ஆகும், அதே சோர்ஸ் ஐபி வருமா, விச் இஸ் 1.6, டெஸ்டினேஷன் ஐபி அமேசான் சர்வர் ஐபியா, சோர்ஸ் போர்ட் என்ன, அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் ஒரே சோர்ஸ் போர்ட் கொடுக்குதுன்னே வச்சுப்போம், ஓகே? பை அது ரொம்ப ரேர் சான்ஸு, பட் இதுவுமே 5000 கொடுக்குதுன்னு வச்சுப்போம். இது டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணுற போர்ட் இதை சூஸ் பண்ணாது இன்னொரு சிஸ்டம், இது வேறு சிஸ்டம்ன்றதுனால சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஓகே? இதுவும் 5000 சூஸ் பண்ணுது. அப்போ டெஸ்டினேஷன் போர்ட் 443 தான், ப்ரோட்டோகால் அதே TCP தான், NAT ஐபி அதே ஐபி தான். இப்போ NAT போட்டு ரேண்டமாக இன்னொரு போர்ட் ஜென்ரேட் ஆகும், அது வேறு ஏதாவது இருக்கலாம், 10,006ன்னு வச்சுப்போம், இன்க்ரீஸ் பண்ணி 10,006 வச்சுருக்கோம், ஓகேவா? இப்போ ரிப்ளை வருது, இப்போ இந்த டிராஃபிக்கு ரிப்ளை வருது. ரிப்ளை வந்த உடனே ரிப்ளையில் பார்ப்போம். ரிப்ளையில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஐபி என்ன இருக்கும், அமேசானுடைய சோர்ஸ் ஐபி அதே 5 டேபிள் இருக்கா, டெஸ்டினேஷன் ஐபி,
சோர்ஸ் போர்ட்டு டெஸ்டினேஷன் போர்ட்டு ப்ரோட்டோகால் இருக்கா. சோர்ஸ் ஐபி என்ன இருக்கும், அமேசான் சர்வர் ஐபி இருக்கும். டெஸ்டினேஷன் ஐபி என்ன வரும், உன்னுடைய NAT ஐபிக்கு வரும். சோர்ஸ் போர்ட் என்னவா இருக்கும், இது அமேசான் சர்வருடைய போர்ட் இருக்கும், அதான் 443. டெஸ்டினேஷன் போர்ட் என்ன இருக்கும், NAT போர்ட்டுக்கு தான் வரும். ப்ரோட்டோகால் என்ன இருக்கும், TCP இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம அமேசான் இங்கே சோர்ஸ் ஐபிக்கும் இந்த டெஸ்டினேஷன் ஐபியும் மேட்ச் ஆகணும். ஓகே, டெஸ்டினேஷன் ஐபியும் NAT ஐபியும் மேட்ச் ஆகணும். சோர்ஸ் போர்ட்டும் இந்த இதில் இருக்கிற டெஸ்டினேஷன் போர்ட்டும் மேட்ச் ஆகணும். ரைட், ப்ரோட்டோகாலோட மேட்ச் ஆகணும். டெஸ்டினேஷன் போர்ட்டு உன்னோட NAT போர்ட்டோட மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆன இந்த என்ட்ரி வந்துடுமா, திருப்பி வரும்போது இந்த வர டேட்டா வச்சு இந்த என்ட்ரி நான் கண்டுபிடிச்சிடலாமா. ஏன்னா இங்கே இன்னொரு இதுக்கு வர கனெக்ஷன் இருக்குல்ல. சப்போஸ் இந்த இதுக்கு வர ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா NAT போர்ட் வந்து 10,600 இருக்கும். இதுக்கு வர ரிப்ளை NAT போர்ட்டு 10,500 இருக்கும். ஸோ சோர்ஸ் போர்ட்டை மாற்றுறதுனால கரஸ்பாண்டிங் என்ட்ரியை நம்ம பிடிச்சிடலாம். இப்போ அந்த என்ட்ரியிலே நமக்கு எங்கே பேக்கெட் அனுப்பணும் இருக்கா, அந்த என்ட்ரியிலே எந்த சோர்ஸ் போர்ட்டுக்கு அனுப்பணும் இருக்கா. அப்போ அந்த பேக்கெட்டில் டெஸ்டினேஷன் ஐபி இருக்குல்ல, அதை நம்ம பேக்கெட்டில் என்ன பண்ணலாம், இதை தூக்கி போட்டுடலாம். டெஸ்டினேஷன் போட்டு NAT போட்டு எடுத்துகிட்டு இந்த தூக்கி போட்டுடலாம், போட்டு பேக்கெட்டை திருப்பி இங்கே அமுச்சு விட்டுடலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி தான் டேட்டாவை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ரவுட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்கமிங் இன்பவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அது என்ன பண்ணோம், இந்த 5 டப்பில் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இந்த டேட்டாவை ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடணும். ரைட். அப்புறம் வெளியே வரும்போது அவுட் போர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அது என்ன பண்ணோம், போய் இந்த லிங்க் லிஸ்ட்டில் லூப் அடித்து இதுவும் மேட்சாக இருக்கா, மேட்சாக இருந்தால் அந்த கரஸ்பாண்டிங் இந்த சோர்ஸ் ஐபின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம லிங்க் லிஸ்ட்டில் என்ன டேட்டா இருக்கணும், இந்த டேட்டா தான் இருக்கணும். என்னென்ன டேட்டா இருக்குது, அந்த 5 டபிள் இருக்குது கரெக்டாக, ப்ளஸ் NAT ஐபி NAT போர்ட் இருக்குது. லிங்க் லிஸ்ட் டபுள் லிங்க் லிஸ்ட் தான் நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும், ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கும். ரைட். ஸோ தட் இஸ் வாட் வில் பி தேர். ஸோ நம்ம லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 டபிள் வந்து அதை ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்கேன். சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், ப்ரோட்டோகால்லாம். ஓகே, இதில் என்ன தப்பாக கொடுத்துருக்கான்னா ஐபி வந்து கேரக்டரு 16 பைட்ஸ் கொடுத்துருக்கான், பட் ஐபி வந்து 4 பைட்ஸ் தான். ஸோ அதை வந்து தப்பாக கொடுத்துருக்கான் இது நம்ம கோபைலட்டு. ஸோ இதை மட்டும் மாற்றிருங்க. சோர்ஸ் போர்ட் வந்து இட் இஸ் ஒன்லி 2 பைட்ஸ், இன்டிஜர் போட்டிருக்கான். ஸோ 4 பைட்ஸ் வரும். ஸோ அது கரஸ்பாண்டிங் இதை மட்டும் போடுங்க. ஓகே, அடுத்தது டபுள் லிங்க் லிஸ்ட் என்ன டேட்டா இருக்கும், ஃபஸ்ட்டு அந்த 5 டபுள் இருக்குமா, அதுக்கப்புறம் NAT ஐபி NAT போர்ட் இருக்கும். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டர், ப்ரீவியஸ் பாயிண்டர், அவ்வளோதான். இப்போ இன்பவுண்டு வர ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற, இது ஒரு நோடு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்னா பேசிக்காக ஒரு நோடு கிரியேட் பண்ணும், அந்த 5 டப்பில் வச்சு ஒரு நோடு கிரியேட் பண்ணோம், ப்ளஸ் NAT ஐபி NAT போட்டு நெக்ஸ்ட் பாயிண்டர் ப்ரீவியஸ் பாயிண்டர் நட் பண்ணி உனக்கு ஒரு நோடு ரிட்டர்ன் பண்ணும், கிரியேட் நோடுன்றது. இப்போ இன்பவுண்ட் டிராஃபிக் வரும்போது நம்ம என்ன பாஸ் பண்ணோம், சோர்ஸ் ஐபி, சோர்ஸ் போட்டு, டெஸ்டினேஷன் ஐபி, டெஸ்டினேஷன் போட்டு ப்ரோட்டோகால்லாம் பாஸ் பண்ணோம். அதை வச்சு முதல்ல இந்த 5 டபிள் டேட்டாவை ஃபில் பண்ணு. ஓகே, NAT ஐபி நீயா ஒரு ஐபி வச்சுக்கோ, போர்ட் நம்பர் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி 5000 இருக்கணும். அதனால் மாடலும் 5000 போடுற, ப்ளஸ் ஒரு 10,000 ஆட் பண்ணிக்கிற. இதுதான் NAT போர்ட்டு. இப்போ ஒரு நோடு கிரியேட் பண்ணுற, என்ன அந்த 5 டபிளில் பாஸ் பண்ணுற NAT ஐபி NAT. இப்போ ஒரு நோடு கிரியேட் ஆகிடும். ஓகேவா. ஸோ ஒரு நோடில் என்ன இருக்குது, உனக்கு டேட்டாவில் அந்த 5 டபிள் இருக்குது, NAT ஐபி NAT போர்ட் இருக்குது. ஒரு நோடு கிரியேட், இதுவும் நோடு கிரியேட் நோடு என்ன பண்ணும், இந்த டேட்டாலாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே ஒரு நல்லா போட்டு விடும், இங்கே ஒரு நல்லா போட்டு விடும். இந்த நோடோட அட்ரஸ் தான் இங்கே ரிட்டர்ன் ஆகும். இதை கொண்டு போய் நான் லிங்க் லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணிடுவேன். டேட்டாவே இல்லைனா டெய்லும் ஹெட்டும் அதுதான். டேட்டா நோடில் எதுவுமே இருந்துச்சுன்னா டெய்லோட நெக்ஸ்ட்டில் தூக்கி இதை போட்டுரு, இந்த நோடை போட்டுரு, அந்த கரண்ட் நோடோடைய ப்ரீவியஸ் இருக்குல்ல அதை தூக்கி டெய்லில் போட்டு அப்புறம் டெய்லை வந்து இந்த நோடை மாற்றிடும். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நோடை இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்போ இது ஃபஸ்ட் நோடு இன்சர்ட் பண்ணும்போது இதுதான் ஹெட்டு, இதுதான் டெய்லு. அடுத்த நோடு இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகணும், இந்த டெய்லோட நெக்ஸ்ட் இருக்குல்ல, இதான லாஸ்ட் நோடு, இதோட நெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுதான் இந்த நோடு. இந்த நோடுடைய ப்ரீவியஸ் இருக்குல்ல அதுதான்
டெய்லு. நோடைய ப்ரீவியஸ் வந்து டெய்ல், கரெக்டாக கடைசி தான் டெய்லு. இப்போ டெய்லை தூக்கி இங்கே போட்டணும், டெய்லி கூட நோட். இப்படி தான் டபுள் இன்க்ரீஸில் இன்சர்ட் பண்ணுறேன், ரைட்டா? ஸோ அப்போ வந்துச்சுன்னா நீ டேட்டாவை மட்டும் போட்டு இந்த நோட்டில் இன்சர்ட் பண்ணி ஒரு பிரிண்ட்டை போட்டேன். ஸோ வர வர என்ன பண்ணுற, உனக்கு கனெக்ஷன் வர 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 இந்த லிங்க் லிஸ்ட்டில் டேட்டா போட்டுகிட்டே வர, ரைட்? இப்போ அவுட்பவுண்ட் டிராஃபிக் வருது, உள்ளே வருது. உள்ளே வந்தால் நீ என்ன பண்ணுற, இந்த ஹெட்ல இருந்து ஒரு நோடாக போகிற. நோடை போய் நீ என்ன செக் பண்ணணும், உன்னுடைய நோடோடைய இங்கே என்ன செக் பண்ணுறான், நேட் ஐபியை செக் பண்ணுறான். இது தப்பு. உன் நோடோடைய ரிப்ளை வருதுல்ல, ரிப்ளை வரும்போது எதுக்கு வரும், ரிப்ளை வரும்போது டெஸ்டினேஷன் ஐபி நேட் ஐபியாக இருக்கும். ஸோ உன்னுடைய நோடோடைய நேட் ஐபியும் இங்கே வர டெஸ்டினேஷன் ஐபியும் சேமாக இருக்கா, அதை தான் செக் பண்ணணும் நீ. அப்போ தான் அந்த ரெக்கார்ட். ஸோ டெஸ்டினேஷன் ஐபியும் உன் நோடில் இருக்கிற நேட் ஐபியும் சேமாக இருக்கணும். ஏன்னா வர டெஸ்டினேஷன் ஐபி தான் நேட் ஐபிக்கு வரும். ஸோ டெஸ்டினேஷன் ஐபியும் நேட் ஐபியும் சேமாக இருக்கணும். டெஸ்டினேஷன் போர்ட்டும் நேட் போர்ட்டும் சேமாக இருக்கணும். இது ரெண்டுமே சேமாக இருந்தாலே நேட் போர்ட்டும் சேமாக இருக்கணும். அப்புறம் ப்ரோட்டோகால் வந்து செக் பண்ணிக்கலாம், ப்ரோட்டோகாலும் சேமாக இருக்கணும். இருந்தால் அந்த என்ட்ரி கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். அதோடைய சோர்ஸ் ஐபியும் சோர்ஸ் போட்டு எடுத்து பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது மேட்ச் ஆகலைன்னா அடுத்த நோடுக்கு போகிறோம். எல்லா நோடுக்கும் போய் மேட்ச் ஆகலைன்னா நோ மேட்ச் என்ட்ரின்னு சொல்லிடுறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த, இங்கே ஒரு சின்ன தப்பு என்னென்னா கரண்ட்டு இங்கே வந்து டெஸ்டினேஷன் ஐபி வரணும், இங்கே டெஸ்டினேஷன் போர்ட் வரணும், அவ்வளோதான். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் இம்ப்ளிமெண்ட் NAT, நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன்.